பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இன்றிருப்பவர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மாநில தலைவர் கொண்டாட்டத்துக்கு தயாராக சொல்லிட்டாரு. என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் நடக்க போகுது கமலாலயத்துல? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த சுதந்திரம் அடைஞ்சது வெற்றின்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் ரிசல்ட் வரலையே, 4ஆம் தேதி தான் இருக்கு. இல்ல, இப்ப என்ன எமோஷனல் இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது எமோஷனல் இருக்கா? ஏதாவது சென்டிமெண்டா காங்கிரஸ் வெற்றி பெற போகுதுன்னு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படுகொலை இருக்கும், இல்ல ஏதாவது குண்டு வெடிப்பு இருக்கும், ஏதாவது ஒரு விதமான ஒரு மாற்றத்துக்கு உண்டான அறிகுறி இருக்கும். போன ஆட்சி 2014 பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டமா அது மாறுச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்தார். அதை அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதாவது இருக்க வச்சு பாருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நாங்க வெற்றி பெறோம்னு தெரிஞ்சு இந்த தேர்தலை சந்திச்சிருக்கோம். மக்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சு இந்த தேர்தலை ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இந்த வெற்றிங்கிறது முடிவு செய்யப்பட்டது. மக்கள் ஓட்டு போடுறது ஒண்ணுதான் மிச்சம். இந்த ஓட்டை என்றுதான் அது ஒண்ணுதான் இதா இருக்கு. அதனால வெற்றி கன்ஃபார்ம். 400 இடங்களுக்கு மேலங்கிறது உறுதி. அதே அந்த இதுலயே பேசுறப்ப உங்க மாநில தலைவர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க தமிழகத்துல வேற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிறாரு. தொடர்ந்து தமிழகத்தை நம்ம பார்த்திருப்போம். இதே 2019 பாத்தீங்கன்னா இங்க மோடிக்கான எதிர்ப்பு அலை இருந்தது. மற்ற இதுல ஸ்டேட்ல இல்லாதது இங்க மோடிக்கான எதிர்ப்பு அலை இருந்தது. இங்கேயும் இந்த தடவையும் ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவரே சொல்லியிருக்காரு. சோ மீண்டும் தமிழகத்துல பிஜேபிக்கு டஃபா தான் இருக்குமா, இல்ல இந்த தடவை பிஜேபிக்கான தாமரை மரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா தாமரை மலருக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, எண்மணி எண்மக்கள் மூலமாக மக்களை ஒருங்கிணைச்சு பாரதிய ஜனதா கட்சினா யாரு, பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் மக்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சி அப்படிங்கறத மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லா இடத்துக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த எண்மணி எண்மக்கள் யாத்திரை மூலமா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர் யாருங்கிறதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த யாத்திரையின் மூலமா. அடுத்து இவர் நம்மளுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தா தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், இவர் தான் நம்மளுடைய தமிழக தலைவர் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த எலெக்ஷன் வந்தது. இந்த எலெக்ஷன் மூலமா பாத்தீங்கன்னா, எங்க பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கின கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நுழைய வராது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி ஓட்டு சதவீதம் குறைஞ்சபட்சம் 25% அதாவது இது பாத்தீங்கன்னா சீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல சீட்டும் நாங்க வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க சொன்னீங்க வெற்றி கொண்டாட்ட எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெற்றியை கொண்டாட தயாராகுங்கன்னு சொல்லியிருக்காருன்னு. அதே ஜூன் 4 ஒரு சிறப்பான நாள். எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய பிறந்த தினம் கூட. அவருடைய ஜூன் 4 அவருடைய வயசு 40. எங்களுடைய தொகுதிகளுடைய வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் 4. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அன்னைக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க வாக்கு சதவீதம் அதிகப்படுத்தும் அப்படி சொல்லிட்டு உங்க மாநில தலைவரும் சொல்றாரு, நீங்களும் இப்ப சொல்றீங்க. ஆனா அதை சேலஞ்ச் பண்றாரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சேலஞ்ச் பண்றாரு. என்னை விட பிஜேபி எடுக்கட்டும், நான் கட்சியை விட்டு கலைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. போன தேர்தலில் இதான சார் சொன்னார். எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடந்த பேட்டியில பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்கிறார். சரிங்களா? என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏற்கனவே நடந்ததுதான். அப்ப என்ன சொன்னார் அவரு, இந்த மாதிரி விதண்டாவாதம் கொடுத்து அவர் அரசியலுக்கு தேவை, அவருடைய குரல் இங்க ஒலிக்கணும், அவரை நான் சங்கடப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எங்களுக்கு அவர் பொருட்டே இல்லைங்க. சரிங்களா? அவர் வாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறார். தமிழக மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல, அதான் தலைவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதை ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். தலைவர்னா என்ன தெரியுமா சார்? சொன்னா செய்யணும் சார். தொடர்ந்து சொன்னதான் செஞ்சிட்டு இருக்காரு. 234 தொகுதியா இருக்கட்டும் தனியா நிக்கிறாரு, 40 பாராளுமன்ற தொகுதியா இருக்கட்டும் நான் தனியா தான் நிக்கிறேங்கிறாரு. அதே மாதிரி 50-50 ஆண் பாடலுக்கும் பெண்களுக்கும் சமமா இடம் கொடுக்குறாரு. அவர் சொந்த யாரு கூடயும் நான் கூட்டணியிலையும் இருக்க மாட்டேங்கிறத அதை சொல்லிட்டு தான், அதை சொல்றதை அப்படி செஞ்சுட்டு தானே இருக்காரு சார். கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா மறைமுக கூட்டணி நிறைய வச்சிருக்காருல்ல.
மறைமுக கூட்டணி நிறைய இருக்குல்ல. இப்ப நீங்க கொள்கை ரீதியா எடுத்துங்க. அவருடைய கொள்கை என்ன சார்? அவருடைய கொள்கை சொல்லுங்க நீங்க. சார் இதெல்லாம் செஞ்சுட்டாரு சார். 50% கொடுத்துறாரு சந்தோஷம். நாங்க வரவேற்கிறோம் சார். மகளிருக்கு 50% கொடுத்து நாங்க வரவேற்கிறோம். தப்புன்னு சொல்லல. அவருடைய கொள்கை மட்டும் என்னன்னு சொல்லுங்க. கொள்கையே இல்லாத ஒரு கட்சி சொல்றது. அப்புறம் 50% கொடுத்தாங்கன்னா 100% கொடுத்தா என்ன சார்? கொள்கைக்கு ஒண்ணு சொல்லுங்க. கொள்கையுடைய அவருடைய கொள்கை சொல்லுங்க என்னன்னு. அவர் தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருங்க. காமெடியா இல்லையா சார்? போன ஒரு பேட்டியில பார்த்தேன். நான் தான் பிரைம் மினிஸ்டர். நானே இருக்கிறேன். சீமானா இருந்துக்கிறேன். நான் வேணா இருக்கிறதா இருந்தா பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற. இதெல்லாம் ஒரு காமெடியா இருக்கா இல்லையா சார்? எங்களுடைய நாங்க வந்து குறைஞ்சது 20 மாநிலங்கள் மேல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு கட்சி சார். உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி. சரிங்களா? அதாவது மலையை பார்த்து அந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு அந்த மாதிரி புலியை பார்த்து பூனை சூடு போட்டது. அந்த மாதிரி ஒரு இது சார். இவரெல்லாம் வந்து ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு. ஆனா இதை கடந்து போகதான் பார்க்கணும். அடுத்தது வந்து இப்ப நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக அங்க டெல்லி சென்று அங்க இருக்கும் தமிழர்கள் மத்தியில வந்து நீங்க வாக்கு சேகரிச்சு வந்திருக்கீங்க. டெல்லியில கள நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா இவ்வளவு நாள் அங்க வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இடைக்கால ஜாமீன் பெற்று அங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. சோ அது சிம்பதி கிரியேட் பண்ணிருக்கா? இல்ல போன தேர்தல் மாதிரியே இந்த தடவையும் பிஜேபிக்கு வந்து ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிஜேபி வந்து சார் எப்பவுமே டெல்லியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் சார் அதிகம். அவர் வந்து ஊழல்வாதிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும் அதான் சொல்லியிருக்கு. அவர் ஊழல் செய்யலன்னு எந்த இடத்துலயாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கா சார்? எந்த இடத்துலயுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது அவருக்கு இடைக்கால ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்களா தவிர வந்து அவர் வந்து நிரபராதின்னு சொல்லல. இந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஜூன் 4க்கு அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்கா பர்மனண்டாவே உள்ள போயிருவார். அதான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க அடிக்கிற வெயிலை தாண்டி அதிகப்படியான ஓட்டு, அதாவது அந்த தேர்தல் களத்துடைய சூடு பாரதிய ஜனதா கட்சி பக்கத்துல திரும்பி நிக்குது. இந்த மக்களையும் டெல்லி மக்களையும் சரி இந்திய மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது சார். அதனால வட மாநிலங்கள்லாம் வந்து பயங்கர சுவைப்புல தான் சார் இருக்கும். இல்ல ஓட்டு கம்மியா இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்பே ஏற்படுத்தாதுங்கிறீங்களா? ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து தொடர்ந்து அது வந்து வெயில் ஒரு காரணமா சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பயம் இல்லையா? இப்படி கம்மியா இருக்கே, நமக்கு எப்படியான வாக்குகள் விழும் அப்படிங்கிற மாதிரி கம்மி பயம் இல்லையா? சார் எங்களுக்கு என்ன சார் பயம் சார்? நாங்க வந்து சார் 2 ஓட்டு வாங்கினா 3வது ஓட்டு வாங்கினா சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆளு சார். புரியுதுங்களா? எங்களுடைய தலைமையே அதுதானே சார் சொல்லுது. சார் இந்த பூத்துல இன்னைக்கு இந்த வருஷம் வந்து நாங்க 2 ஓட்டு வாங்குறோம் சார். அடுத்த எலெக்ஷன்ல 3வது ஓட்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க சார். அது நாங்க வளர்ச்சி எடுத்துக்கணும். தோல்வி எடுத்துக்கிறது கிடையாது எப்பவுமே. புரியுதுங்களா? அதனால வந்து எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெயிலை தாண்டி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்கள் ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு, எங்கள் ஓட்டு மோடிக்குன்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஒரே முழக்கமா இருக்கு. பிரச்சாரமே வந்து பிரம்மாண்டமா இருக்கு சார். மக்களே பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க ஏன் சார் வர்றீங்க? நாங்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவோம் சார். சார் எங்க வீட்டுல ஒரு ஆள் சார் மோடி அப்படிங்கிறான். சார் இந்தியாவை வந்து ஒரு வல்லரசு ஆக்கக்கூடிய தலைவர், இந்தியாவை ஒரு 3வது பொருளாதார நாடாக்கக்கூடிய தலைவர். ஊழல்ல எங்களுக்கு என்ன பயம் இருக்கான்னு கேட்டீங்க. எங்களுக்கு என்ன சார் பயம்? நாங்க ஏதாவது ₹1 ஊழல் பண்ணிக்கிறோமா? எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறாரு இல்லையா? கால் நகத்துல இடுக்குல இருக்கக்கூடிய ஒரு அந்த அழுக்கு இருக்கு பாருங்க, அந்த அளவுக்காவது ஒரு ஊழல் பண்ணியிருக்காரா? எங்கேயாவது சொல்லுங்க. நாங்க ஏன் சார் பயப்படணும்? சார் நல்லது பண்ணிக்கிறோம் சார். எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஊழலோட தாண்டி வந்து இல்ல அது ரைட்டு. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா ஊழலோட தாண்டி இங்க என்ன பண்றாங்கன்னா ஜனநாயகத்தை டெமோக்ரஸிய வந்து நசுக்குறாங்க பாஜக. அதுதான் இங்க பார்க்க வேண்டிய முக்கியம் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அந்த இந்தியா கூட்டணி முக்கியமா அதுதானே அவங்க பரப்புரையா வைக்கிறாங்க. சார் இந்தியா கூட்டணியை நீங்க சொன்னீங்க இல்லையா? டெமோக்ரஸியை வந்து நசுக்குற கூட்டணின்னு. சார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து சார் இன்னைக்கு 10 வருஷம் முடிஞ்சது சார். எந்த மாநிலத்துடைய ஆட்சியை நாங்க கலைச்சிருக்கிறோம்னு சொல்லுங்க. எந்த மாநிலத்தோட ஆட்சியை கலைச்சிருக்கிறோம் சார்? சார் இன்னைக்கு நிறைய பேர் பிரிவினை பாதம் பேசுறாங்க, தமிழ்நாடு உட்பட. நாங்க கலைச்சிருக்கிறோமா சார்? சார் எந்த பத்திரிகையாளர் பேர தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் மேல இன்னைக்கு வந்து குண்டாஸ் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. எங்க பாரதிய ஜனதா கட்சிக்கார ஒரு ட்விட்டர்ல ஒரு சின்ன ட்வீட் போட்டா உடனே நைட்டு 3 மணிக்கு சார் பைந்தாங்கோடி பயிலுங்க நைட்டு 3 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றாங்க. பகல் வர முடியலையா? தைரியம் இல்லையா? நைட்டு 3 மணிக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு? அப்படின்னு நாங்க என்ன குற்றம் பண்ணிட்டோம்? டிஎம்கே மாற கஞ்சா கடத்தணுமா? சொல்லுங்க. கஞ்சா கடத்திக்கிறோமா? பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறோமா? இல்ல பியூட்டி பார்லருக்குள்ள பூந்து அடிச்சோமா? இல்ல நடு ரோட்ல வெட்டி போட்டோமா?
இதை புரோட்டா கடையில போய் இது மாஸ்டர் மாதிரி கராத்தா மாஸ்டர் மாதிரி கும்ஃபு ஃபைட் பண்ணணுமா? என்ன சார் பண்ணோம்? ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறோம், நைட்டு 3 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க, தீவிரவாதி அரெஸ்ட் பண்ற மாதிரி. இங்க தீவிரவாதி எல்லாம் சுதந்திரமா தெரியுறான் சார். எங்களுடைய ஆட்சி வந்து சார் மக்களுக்கு உண்டான ஆட்சி சார். சார் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியை திட்டாத ஆளே கிடையாது. யாரோ ஒருத்தரையாவது நாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுக்கிறோமா சார்? நாங்க தெளிவாகிறோம் சார், இது மக்களுக்கான ஆட்சி. எங்க மேல யாரை சேர்த்தவாறு இறைச்சாலும் நாங்கள் மக்களுக்கு உண்டான பணியை பார்த்து போயிட்டே இருக்கோம். ஏன்னா சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு தான் வயிறு வலிக்குமா தவிர சூரியனுக்கு கிடையாது. அப்படிதான் எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு சார். எங்களுடைய பணி ஒரே பணிதான் சார், மக்கள் பணி. அதனால யாரை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாரையும் எப்போ எந்த சூழ்நிலையும் அரெஸ்ட் பண்ணி இதுக்காக உள்ள வைக்க வேண்டிய அரசாங்கம் நடத்துறதுக்காக நாங்க வரல. தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிங்க, அவ்வளவுதான். தப்பு செய்யறாங்க, 2G வழக்கு வருது, தப்பு செய்யறாங்க, அதனால வந்து உங்களுக்கு இடி கேஸ் வருது. தப்பு செய்யறாங்க, செந்தில் பாலாஜி உள்ளுக்கிறார். நீங்க IPL பாத்திருப்பீங்க, 100% யார் அடிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கி 100% அடிப்பாரு. புரியுதுங்களா? ஏற்கனவே வந்து 34 தாண்டி போயிட்டாரு ஜாமீன்ல. 100 ஜாமீன் வாங்கி அடிப்பாரு சார் சதம் ஒரு. சரிங்களா? அந்த மாதிரி வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு. ஆனா நீங்க ஒரு கட்சி நிர்வாகி, மாநில பொறுப்பு இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க ஒரு 100 தடவை ஜாமீன் ரத்தாகும்னு. சார் நடக்கிறது தானே சார் சொல்றேன். வழக்கு இருக்குன்னா வழக்குல வந்து நிரூபிக்கப்பட்ட வழக்கு சார். அவர் ஜாமீன் தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறார். சார் எனக்கு கிட்னி ஃபெயிலியருங்கிறாரு, ஒரு நாளைக்கு எனக்கு சட்னி போயிருச்சுங்கிறாரு, எனக்கு வந்து லிவர் போயிருச்சுங்கிறாரு, ஒரு நாள் பார்த்தா எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குதுங்கிறாரு. இப்படி எல்லாமா கேட்பாங்க சார். சார் நீங்க ஊழல் பண்ணிக்கிறீங்க, உண்மையை வந்து கோர்ட்டு கண்டுபிடிச்சிருக்குது, கோர்ட்டுடைய டைரக்ஷன்ல இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா சார்? எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் சார் காலையில 3 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க சார். நாங்களா போய் ஜெயில உள்ள உட்காரணும். இவரை மாதிரி போய் படுத்துக்கல சார். இடி ஆபீசரை எட்டி உதச்சிட்டு ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கல. நாங்க எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. சரிங்களா? கஞ்சாக்காரங்களோட கூட்ட வச்சுக்கிட்டு ட்விட்டர் டெலிட் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் கோழைகள் கிடையாது. எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய உண்மையான தொண்டர்கள் நாங்க. இந்த பாரத மாதாவுடைய தொண்டர்கள் நாங்க எதுக்கு சார் பயப்படும்? ஜூன் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த புள்ளி வைத்த கூட்டணிகள்லாம் வந்து ஒன்னா கூடுறாங்க, ஒரு சந்திப்பு நடக்க போகுது. அது எதற்குன்னா 4 அப்புறம் வெற்றி நம்ம பெறுவோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற இதுல வந்து அவங்க கூடுறாங்க. சோ அவங்க அவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்களே. இல்ல 29 பிளான் பண்ணுவாங்க சார். 24 பண்ண முடியாது. 29க்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. யாரு பிரைம் மினிஸ்டரா வரலாம்? ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மம்தா பானர்ஜியா, ஸ்டாலினா, இல்ல வந்து கெஜ்ரிவாலா, இல்ல வந்து ராகுல் காந்தியா, இல்ல கார்கேவானே இவங்களுக்கு இப்பவே இந்த 24க்கு என்ன முடிவு பண்ணல. சரி இப்போவாது இனிமேல 29க்காவது நம்ம முடிவு பண்ணிக்குவோம், இப்பவே நம்ம எல்லாம் கூட்டி பேசிக்குவோம் அப்படிங்கறதுக்காக போறாங்க. இப்ப இந்த ஸ்டாலினுடைய குரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு காப்பாற்ற ஸ்டாலின் குரல்னு ஒரு பெரிய விளம்பரம், ஒரு மாய பின்பத்தை உருவாக்குனாங்க சார். இப்போ இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி முடிஞ்சது. அதுக்கப்புறம் எந்த மாநிலத்துக்கு இவர் இந்த கும்மிடி பூண்டி தாண்டி போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க? இந்தியாவை காக்கத்தானே சார் ஸ்டாலினுடைய குரல். தமிழ்நாட்டை தாண்டியே போகலையே சார். இவர் எப்படி சார் இந்தியாவை காப்பாத்துவாங்க சார்? முல்லை பெரியார்ல அணை கட்டுறாங்க, இவருடைய குரல் என்ன சார்? அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் சார். கர்நாடகால மேகதாது அணை கட்டுறாங்க, அணை கட்டுறதுக்கு பிளான் போட்டு நான் கட்டியே தீருவாங்க. இவங்களுடைய குரல் என்ன சார்? சார் அவன் மதிக்கிறானா சார் இந்த நம்மளுடைய முதல்வரை? சார் நம்மளுடைய முதல்வரை மதிக்கல அப்படின்னா நம்மளை மதிக்கலன்னு அர்த்தம் சார். தமிழ்நாட்டு மக்களை வந்து வஞ்சிக்கிறான்னு அர்த்தம், தமிழ்நாடு மக்களை வந்து காலில் ஓட்டு மிதிக்கிறான்னு அர்த்தம். அப்பேற்பட்ட காங்கிரஸோடைய, அப்பேற்பட்ட கம்யூனிஸ்டோடைய கூட்டணி வச்சுக்கிட்டு சார் பதவிக்காக அலையக்கூடிய கூட்டம் சார் இந்த திமுக கூட்டம். தமிழக மக்கள் எந்த லெவல் வேணா கொண்டு போய் வைப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, மெரினா கடற்கரையில காலுக்கு ஒண்ணு தலைக்கு ஒண்ணு ஏர் கூலர் வச்சுக்கிட்டு 1.5 லட்சம் மக்கள் குன்று குவிக்கும் போது பதவிக்காக எந்திரிச்சு ஓடுனவர் சார் கலைஞர். அப்பேற்பட்ட வழியில் வந்தவங்க சார் இவங்க எப்படி சார் காப்பாத்துவாங்க நம்மள? சார் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கர்நாடகத்தில் இருக்கும்போது சார் ஒரு நாளாவது காவிரி பத்தி இந்த ஊடகங்கள் பேசியிருப்பாங்களா சார்? தண்ணி வந்துட்டு இருந்தது சார். சார் அப்படி ஒரு மக்களுக்கு உண்டான ஆட்சியை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. இன்னைக்கு இவங்க வந்து நாங்க வந்து சிலிண்டர் வந்தா எல்லா தெருவா கொண்டு போய் சித்தராமையா சிலிண்டர் வச்சார்ல சார். டி.கே. சிவகுமார் அவர்கள் கொண்டு போய் சிலிண்டர் வச்சாங்கல்ல. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு சிலிண்டருடைய ரேட்டை குறைச்சு விட்டாங்களா சார்? இப்படிதான் சார் போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதே இவங்களுடைய வேலையா இருக்கு. அதுதான் இந்த ஜூன் 1ஆம் தேதி அதான் பண்ண போறாங்க. போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ண போறாங்க?
2029 என்ன பண்ணலாம்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போறோமே, அவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறோமே, நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு ஒரு கூட்டணி போட்டு பேச்சு அதுல ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க சார். இந்தியா காப்பாத்துறதுக்கு ஒண்ணு சேர மாட்டாங்க. தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. மம்தா பானர்ஜி மேல ஊழல், சாரதா சிட்பண்ட்ஸ்ல இருந்து எல்லா ஊழல், கெஜ்ரிவால் மேல ஏற்கனவே மதுபான கொள்கை ஊழல். அந்த மாதிரி இவரு பாத்தீங்கன்னா தெலுங்கானால அவர் மேல ஊழல், இவங்க கம்யூனிஸ்ட் மேல ஊழல், பஞ்சாப்ல ஊழல், இப்படி எல்லா பக்கம் ஊழல். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஊழல். இப்படி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு வேற என்ன சார் பேச போறாங்க? சார் நாடு வந்து கஷ்டத்துல இருக்கும் போது பதவியை தேடி ஓட்டணும் சார். இவங்க பதவியை காப்பாத்திக்கணும், இவங்க சொத்தை காப்பாத்திக்கணும், இவங்க ஜெயிலுக்கு போகாம எப்படி இருக்கணும், ஒன்னா இருந்து யார வந்து வக்கீலா வச்சா எப்படி நம்மளை காப்பாத்துவா, உன்னை அடிச்சா நான் உனக்கு குரல் கொடுக்குறேன், என்னை அடிச்சா நீ எனக்கு குரல் கொடு, இப்படிதான் பேசிக்குவாங்களா வரை இந்த நாட்டை காப்பாத்துறதுக்குள்ள இவங்க யாரும் தயாரா இல்லை. காணொலியில இறுதியான கேள்வியா, தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களா இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், ஏன் நேற்று அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கட்டும், தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடாம இந்த தடவை தென்னகத்துல இருந்து அதிக சீட்டுகள் வரும், இது நம்மளுக்கு ஒரு பூஸ்டா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையாவே சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இங்க உங்களுக்கு தெரியும், எங்க வேணா பாஜக நுழையலாம், ஆனா தென்னகத்துல வந்து நுழையறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு இவங்க ஒரு இது சொல்லிட்டே இருக்காங்க. உங்களோட பார்வை எவ்வளவு தென்னகத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் தென்னகத்துல நுழையாதுன்னு சொன்னதே முதல் பொய் சார். பாண்டிச்சேரியில இப்ப யாரோட ஆட்சி சார் நடக்குது? கர்நாடகால எத்தனை எம்பி சார் இருக்கிறாங்க? தெலுங்கானால எவ்வளவு எம்பி இருக்காங்க சார்? தமிழ்நாட்டுல 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க சார். சார் எங்களுடைய கட்சி வளரக்கூடிய கட்சி சார், வளர்ந்துகிட்டே இருக்கு. மக்கள் இன்னைக்கு வந்து அந்த யாத்திரையின் மூலமாக மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இன்னைக்கு எழுச்சி இருக்குது. குறைஞ்சபட்சம் டபுள் டிஜிட்ல சீட்டு வாங்கும். தமிழ்நாட்டிலே வந்து 2வது பெரிய கட்சியா நாங்க வளர்ந்துருக்கிறோம் இன்னைக்கு. அதாவது சீட்டு வகையில சொல்றேன் நான். 2 மடங்கு சீட்டு வாங்கினாலே 2வது இடத்துக்கு வந்துருவோம். நாங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்லயே 2வது இடத்துக்கு வந்துருவோம். புரியுதுங்களா? ஆல்ரெடி பாண்டிச்சேரியில எங்களுடைய ஆட்சி, கர்நாடகால இருக்கிற அத்தனை சீட்டையும் நாங்க எடுக்க போறோம். அதே மாதிரி தெலுங்கானால மொத்த சீட்டு எடுக்க போறோம். ஆந்திரால மிகப்பெரிய கூட்டணியோட இருக்கிறோம், அங்கேயும் மொத்த சீட்டு எடுப்போம் நாங்க சார். கேரளால நாங்க குறைஞ்சது டபுள் டிஜிட் சீட்ல வருவோம் சார். சார் குறைஞ்சது 10 மடங்குக்கு மேல, அதாவது சாரி டபுள் டிஜிட்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ல வரும். பாதிக்கு மேல சீட்டு வாங்குவோம் கேரளா சார். அந்த மாதிரி ஒரு கட்சி இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க சார். அவங்களுக்கு தெரியும் சார், நம்ம கீழ இருந்து பாக்குறோம், அவங்க மேல இருந்து அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட்ல பாக்குறாங்க எந்த அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ். சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார். சார் ஜூன் 1ஆம் தேதி சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடக்கூடிய வாரணாசியில தேர்தல் சார். ஆனா அவர் அங்க இருக்கிறாரு சார். அவர் உட்கார்ந்து ஒரு தியானம் பண்றாரு சார். நம்மளுடைய புண்ணிய பூமியில எந்த இடத்துல இருந்து அந்த ஏக்நாத் யாத்திரை ஆரம்பிச்சாரோ அந்த இடத்துல இருந்து விவேகானந்த பாறையில் உட்கார்ந்து இந்த உலக நன்மைக்காக அவர் தியானம் பண்றாரு சார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய பதவிக்காக அங்க போய் இந்த மக்கள் கிட்ட அவர் ஒரு நடந்தாருன்னே போதும் சார், 1 லட்சம் ஓட்டு கொடுக்கும். ஆனா அதை பத்தி எந்த கவலையும் படாம இங்க வந்து உட்கார்ந்து தியானம் பண்றாருன்னா அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கலாம் சார். தமிழகம் வளர்ந்திருக்குன்னு தானே சார் அர்த்தம். தமிழ் மக்கள் மீது, தமிழக மண்ணின் மீதும் அவருக்கு எவ்வளவு ஒரு அளப்பரிய பாசம் இருந்தா, பந்தம் இருந்தா இங்க வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுவார் சார். அவர் தானே சார் இந்தியா மட்டும் இல்லாம உலகம் பூரா போய் நம்மளுடைய திருக்குறளுடைய பெருமையும், திருவள்ளுவருடைய பெருமையும், ஔவையாரை பத்தியும், புறநானூரை பத்தியும் பேசக்கூடிய ஒரு தலைவர் யாரு சார்? சார் அப்துல் கலாம் அடுத்தது இவரு தானே சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவங்க கும்மிடி பூண்டி தாண்டியே போகும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையா சார்? நேத்து கூட பார்த்தேன் சார், ஒரு பாப்பா சொல்றாங்க அந்த விசிட்டிங் கார்டுல ஹிந்தி இருந்தது, நான் பயந்துட்டேன் ஓபன் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறாங்க டோல்கேட்டை. சார் இந்திய பார்த்து தமிழக மக்கள் பயந்து நடுங்குறாங்க சார். இந்தியில ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தா படிக்க தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? நம்ம மக்களை வந்து அதாவது கோழையாக்கி, அடிமையாக்கி, முட்டாளாக்கி இந்த திராவிட அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிற இந்த போலியான பிம்பத்தை உடைக்கிறதுக்கு வந்தவர் சார் அண்ணாமலை. அதைத்தான் அவருடைய தலைமையில இங்க மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதைத்தான் அமித்ஷா சொல்றாரு, அதைத்தான் மோடி சொல்றாரு. புரியுதுங்களா? மிகப்பெரிய விஷன் இருக்கு சார் எங்களுக்கு. நீங்க இப்ப பாருங்க, 2024லயே நாங்க வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவோம். 2026ல பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போகுது சார். எங்க பிஜேபின்னு கேட்டவன் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு நாங்க ஆட்சி கட்டளை அமைக்க போறோம். அண்ணாமலை அவர்கள் சிஎம் ஆக போறார். அப்ப தெரியும் சார் தமிழ்நாட்டுடைய இந்த கோவிலுடைய நிலைமையெல்லாம் என்னவா மாறப்போகுதுன்னு தெரியும். கல்வி தரம் எல்லாம் எந்த அளவுக்கு உயர போகுதுன்னு தெரியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க சார், செந்தில் பாலாஜி அட்மிட் ஆனார், ஓமந்தூரார், ஐயா என்ன இங்க காப்பாற்ற மாட்டாங்க, காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு அடுத்த செகண்ட் கூட்டிட்டு ஓடினாங்க சார்.
அந்த நிலைமையை நாங்க மாத்தி காட்டுறோம் சார். ஏழைக்கு ஒரு ஒரு விதமான மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு விதமான மருத்துவத்தை நாங்க மாத்தி காட்டுறோம் சார். சரிங்களா? அதனால எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு சார். கண்டிப்பா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஜூன் 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி பிரதர். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.